மாதவன் மகனவன் மழலையின் மொழியவன் மண்ணிலார்ந்த ஆதவன் அரியவன் அறிவினிக்கு அறிவவன் பண்புலோக்கு பூதவன் சூடவன் புனையவன் ஜெயமவன் தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாது அவன் திறம் என அதிக நீரே என்ன கவியரசன். தோற்றத்தாலே யாதவன், தோற்றத்தாலே அவன் யாதவன் ஆயினும் யாது அவன் திறம், அவனுடைய திறம் என்ன நீங்கள் யோசிக்க முடியுமா என்று கேட்கிறார். யாது அவன் திறம் என அதிக நீரே. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பேரழகு, அவனுடைய திரு அழகு, அதையெல்லாம் ஆழ்வார்கள் மக்கள் உருகி 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 பாடி பரவுகிறார். அந்த எம்பெருமானுடைய பேர் ஆண்டாள் நாச்சியார் வியந்து போய் சொல்கிறார். கற்பூரம் நாறுவோம் கமலப்பூ நாறுவோம் திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ தன் வாய்ச்சுவையின் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழ்வன் செங்கே. செங்கே உன்னைத்தான் எடுத்து அவர் இதழிலே வைத்து ஊதுகின்ற பொழுது அவருடைய அந்த இதழின் சுவை என்ன சொல், அவருடைய அழகின் சொல் என்று மிகச் சிறப்பாக ஆண்டாள் நாச்சியார் சங்கி பார்த்து கேட்பதனால் மிக அழகான தருணங்களை செய்கிறார். அத்தகைய எம்பெருமானுடைய பேரழகு மிகச் சிறப்பான தன்மை, அவனுடைய திருநாமமும் நமக்கு இந்த விடியலிலே நினைவுக்கு கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உறப்பு வாய்ந்த தன்மை. திருப்பாணாழ்வார் பாசகத்திலே அந்த அழகை அப்படியே சுக்கி போய் வந்தது. கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயல் என் உள்ளம் கவர்ந்தான். அப்பொழுது உள்ளம் கவர்ந்தான அண்டர்கோன் அடியரங்கன் என் அமுதில் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. அவனை பார்த்த அந்த கண்கள் இருக்கிறதை மற்றொன்று இந்த உலகத்திலே பார்க்காது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த பேரழகாக அவன் இருக்கின்றான். அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. ஏன்? அவன் என் உள்ளம் கவர்ந்தவனாக இருக்கிறான். என் உள்ளம் கவர்ந்தான் அண்டர்கோன் அணியவன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆழ்வார் வியந்து பார்க்கிறார். நன்மையால் மிக்க